அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இரண்டாம் பாகம். நீங்கள் மக்காவைச் சேர்ந்தவரா? ஆம், நான் மக்காவைச் சேர்ந்தவன் என்று கூறினேன். இமாம், இறையருளால் உங்களிடம் எல்லா சிறப்புகளையும் காண்கின்றேன். ஆனால் ஓர் ஒழுக்கமற்ற செயலை உங்களிடம் பார்த்தேன். நான் சற்று கவனமாக உட்கார்ந்த வண்ணம், இமாம் அவர்களே, எனது எந்த செயல் ஒழுக்கத்துக்கு மாற்றமானது? எனது எந்த செயலால் தங்களுக்கு வேதனை ஏற்பட்டுள்ளது? தயவு செய்து சொல்லுங்கள். இமாம் அவர்கள் கூறினார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கூறிக்கொண்டிருந்தேன். நீங்கள் கவனமாக கேட்பதற்கு மாறாக துரும்பால் விளையாடி கொண்டு இருந்தீர்கள். நான் மிகவும் அமைதியாகவும் பணிவாகவும், இமாம் அவர்களே, உண்மையில் நான் விளையாடி கொண்டிருக்கவில்லை. தாங்கள் கூறிக்கொண்டிருந்தவற்றை மனதில் பசுமையாக வைத்துக்கொள்ள அத்துரும்பினால் என் உள்ளங்கையில் எழுதி கொண்டிருந்தேன். என்னிடம் தாள் இல்லை. எனவே வேறு வழியின்றி அவ்வாறு செய்ய வேண்டியதாயிற்று. என்னுடைய இந்த பதில் இமாம் அவர்களுக்கு மிகவும் வியப்பை தந்தது. சிறிது நேரம் என்னையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு என் கையை தன் பக்கம் இழுத்து பார்த்துவிட்டு, இதில் ஒன்றும் எழுதப்பட்டில்லையே என்று சொன்னார்கள். நான் கூறினேன், உமிழ்நீரால் எழுதினேன். உமிழ்நீர் காய்ந்து விட்டது. தாங்கள் எத்தனை நபிமொழி ஹதீஸ்களை கூறினீர்களோ அவை அனைத்தும் இறையருளால் எனக்கு மனப்பாடமாகி விட்டன. நான் சொன்னதை கேட்டதும் இமாம் அவர்கள், அத்தனை ஹதீஸ்களையும் கூறாவிட்டாலும் அவற்றிலிருந்து ஒரு ஹதீஸை ஏனும் முழுவதாக கூறுங்கள் போதும் என்று சொன்னார்கள். நான் கூறினேன், என்னிடம் இமாம் மாலிக் அவர்கள் கூறினார்கள். அவர் நாஃபியிடமிருந்து செவியுற்றார். அவருக்கு இப்னு உமர் அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்லலானேன். நபிமொழியை அறிவித்த நபி தோழரின் பெயர் வந்தவுடன் நபிமொழியை சொல்வதற்கு முன்பாக அவர் இந்த மண்ணறையில் துயில் கொண்டிருப்பவரிடமிருந்து கேள்வியுற்றார் என்று இமாம் மாலிக் அவர்களைப் போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மண்ணறையின் பக்கம் சுட்டி காட்டினேன். இவ்வாறாக அன்றைய வகுப்பில் இமாம் மாலிக் அவர்கள் கற்றுத்தந்த 25 நபி மொழிகளையும் ஒப்பித்து முடித்தேன். இமாம் அவர்களுக்கு பெரும் வியப்பும் அளவு கடந்த மகிழ்ச்சியும் ஏற்பட்டன. பகல் பொழுது சாய்ந்தது. நாங்கள் மஹ்ரிபு தொழுகையை தொழுதோம். தொழுது முடித்த பின் இமாம் மாலிக் அவர்கள் தம் வேலையாளிடம், உன் எஜமானனை அழைத்து கொண்டு போ என்று என் பக்கம் சுட்டி காட்டினார்கள். பிறகு என்னை பார்த்து, நம் வீட்டுக்கு செல்வோம் வாருங்கள் என அழைத்தார்கள். நான் உடன் எழுந்து வேலையாளுடன் இமாம் மாலிக் அவர்களுடைய வீட்டுக்கு புறப்பட்டேன். நான் வீட்டை அடைந்த போது வேலையால் என்னை ஒரு சிறு அறைக்கு கூட்டிச் சென்று, வீட்டில் கிப்லா இந்த திசையில் உள்ளது, தண்ணீர் கலையம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, கழிவறை இங்கே இருக்கிறது என்று காட்டி வைத்தான். கொஞ்ச நேரத்தில் இமாம் மாலிக் அவர்களும் வந்தார்கள். அவர்களுடன் ஒரு பணியாளும் வந்தான். அவன் கையில் உணவு தட்டிருந்தது. அதை வாங்கி இமாம் அவர்கள் விரிப்பின் மீது வைத்தார்கள். மகிழ்ச்சியோடு எனக்கு சலாம் சொன்னார்கள். கை கழுவ தண்ணீர் ஊற்றும்படி வேலையாளிடம் சொன்னார்கள். பணியாள் தண்ணீரையும் பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு என்னை நோக்கி வந்தான். உடனே அவர்கள் அவனை தடுத்து, முதலில் விருந்து கொடுப்பவர் கை கழுவ வேண்டும். சாப்பிட்டு முடிந்த பிறகு முதலில் விருந்தினருடைய கையை கழுவச் செய்ய வேண்டும். இது உனக்கு தெரியவில்லையே என்று கூறினார்கள். இமாம் அவர்களின் இந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. நான் அதற்குரிய காரணத்தை கேட்டபோது, விருந்து கொடுப்பவர் விருந்தினரை சாப்பிட கூப்பிடுகிறார். எனவே அவர் கை கழுவிவிட்டு சாப்பாட்டு இடத்திற்கு செல்ல வேண்டும். சாப்பாட்டிற்கு பிறகு விருந்து கொடுத்தவர் கடைசியாக கை கழுவ வேண்டும். ஏனெனில் மற்றொரு விருந்தினர் வந்துவிட்டால் உபசரிப்பவர் அவருடன் உட்கார வேண்டியது வரும் என்று சொன்னார்கள். இமாம் மாலிக் அவர்கள் சாப்பாட்டு பாத்திரத்தை திறந்தார்கள். அதில் 2 கிண்ணங்கள் இருந்தன. ஒன்றில் பால் இருந்தது, மற்றொன்றில் பேரிச்சம்பழங்கள் இருந்தன. இமாம் அவர்கள் பிஸ்மில்லாஹ் என்று கூறி சாப்பிட ஆரம்பித்தார்கள். நானும் பிஸ்மில்லாஹ் என்று கூறி சாப்பிட ஆரம்பித்தேன். இருவரும் சாப்பிட்டு முடித்தோம். அந்த உணவு இருவருக்கும் போதுமானதாக இல்லை என்று இமாம் அவர்கள் நினைத்தார்கள் போலும். எனவே, தம்பி, ஒரு ஏழை மற்றொரு ஏழைக்கு கொடுப்பதற்கு இவ்வளவுதான் தயாரிக்க முடிந்தது என்று கூறினார்கள். இமாம் அவர்களே, தாங்கள் எனக்கு உபகாரம் செய்துள்ளீர்கள். தாங்கள் ஏதாவது குறை செய்திருந்தால் அல்லவா மன்னிப்பு கூற வேண்டும். அவ்வாறு ஒன்றும் நடைபெறவில்லையே என்று நான் கூறினேன். சாப்பிட்ட பிறகு
வெகு நேரம் வரை இமாம் மாலிக் அவர்கள் என்னிடம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மக்காவாசிகளின் சுக செய்திகளை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். இரவு வெகு நேரம் ஆனமையால் நீங்கள் பயணத்திலிருந்து வந்தவர்கள், களைத்திருப்பீர்கள், எனவே ஓய்வெடுங்கள் என கூறி அவர்கள் எழுந்தார்கள். பல நாட்கள் தொடர்ந்து பயணத்தில் இருந்ததால் நான் உண்மையிலேயே களைத்திருந்தேன். ஓய்வெடுக்கும் சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. ஆகவே படுத்ததும் நன்றாக தூங்கிவிட்டேன். அதிகாலையில் யாரோ கதவை தட்டி மிக அன்பான குரலில் தங்களின் மீது இறைவன் கருணை புரிவானாக, தொழுகையின் நேரம் ஆகிவிட்டது என்று கூறினார்கள். நான் உடனே எழுந்து கண்ணை திறந்து பார்த்தபோது இமாம் மாலிக் அவர்கள் கையில் தண்ணீர் நிறைந்த களையத்துடன் இருப்பதை கண்டேன். இதை பார்த்து எனக்கு மிகவும் வெட்கம் ஏற்பட்டது. இமாம் அவர்கள் அதிக விவேகம் உள்ளவராக இருந்தார்கள். எனது இந்நிலையை புரிந்து கொண்டு சொன்னார்கள், சகோதரரே, தாங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம். விருந்தினரை உபசரிக்க வேண்டியது அவசியம். அதுவும் இறை தூதரின் விருந்தினராக வந்திருப்பவரை நன்றாக உபசரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இமாம் மாலிக் அவர்கள் மாபெரும் மனிதர் என்று நான் உணர்ந்தேன். நான் வேகமாக உழு செய்து தொழுகைக்கு ஆயத்தமானேன். மஸ்ஜிதே நபவிக்கு சென்று சுன்னத் தொழுதுவிட்டு ஜமாத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு இமாம் அவர்கள் தொழுகை நடத்தும் இடத்திற்கு வந்தார்கள். மிக அமைதியோடு தொழுகையை நடத்தினார்கள். அதிக இருளாக இருக்கும் போதே தொழுகையை ஆரம்பித்தார்கள். தொழுகைக்கு பிறகும் கூட இருளாகவே இருந்தது. அதில் ஒருவர் மற்றவரை தெரிந்து கொள்ள இயலாதிருந்தது. தொழுகை முடிந்த பிறகும் எல்லோரும் அவரவர் இடத்திலேயே அமர்ந்து திக்ர், தஸ்பீஹ், இறை தியானத்தை ஓதுவதில் ஈடுபட்டிருந்தார்கள். நானும் உட்கார்ந்து கொண்டேன். இமாம் அவர்கள் முன்தினம் அமர்ந்திருந்த இடத்திலேயே உட்கார்ந்திருந்தார்கள். தன்னுடைய நூல் முஅத்தாவை என்னிடம் கொடுத்தார்கள். நான் பணிவுடன் படித்து காட்டலானேன். மற்ற மாணவர்கள் அதனை எழுதுவதில் ஈடுபட்டிருந்தார்கள். இவ்வாறு தினமும் நடந்து வரலாயிற்று. நான் இமாம் அவர்களுடன் இவ்வாறு 8 மாதங்கள் வரை இருந்தேன். முஅத்தா முழுவதும் எனக்கு மனப்பாடமாகி விட்டது. அந்த 8 மாதங்களும் என் வாழ்க்கையில் விலை மதிப்பற்ற காலமாக இருந்தது. அந்நாட்களில் இமாம் அவர்களின் மீதுள்ள அன்பு என் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது. நான் அவர்களுடன் அதிகமாக நெருங்கி பழகலானேன். ஒரு அந்நிய மனிதர் எங்களை பார்த்து, உங்களில் உபசரிப்பவர் யார், விருந்தினர் யார் என்று கணிக்க இயலாத அளவு நாங்கள் நெருக்கமாக பழகினோம். பிறகு ஹஜ்ஜுடைய நாட்கள் நெருங்கின. சில எகிப்தியர்கள் ஹஜ்ஜை முடித்துக்கொண்டு இமாம் அவர்களிடம் வந்து முஅத்தாவை கேட்க விரும்புவதாக தெரிவித்தார்கள். நான் இமாம் அவர்களின் அனுமதியுடன் முஅத்தா முழுவதையும் மனப்பாடமாகவே ஒப்பித்தேன். ஈராக் வாசிகளில் சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கத்தலத்தை தரிசிக்க வந்திருந்தார்கள். அவர்களை பார்ப்பதற்காக நானும் சென்றேன். மஸ்ஜிதே நபவியின் மிம்பருக்கும் பெருமானாரின் அடக்கத்தலத்திற்கும் இடையில் ஓர் அழகான இளைஞர் தூய ஆடைகளை உடுத்தியவராக நின்று நிம்மதியாகவும் அமைதியாகவும் தொழுது கொண்டிருப்பதை கண்டேன். அவருடைய போக்கிலிருந்து அவர் மிகவும் நல்ல மனிதர் என்று எனக்கு தெரிய வந்தது. நான் அவரிடம் சென்று வினவினேன், சகோதரரே, தங்கள் பெயர் என்ன, நாங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர் என்று கேட்டேன். அதற்கு அவர், என் ஊர் ஈராக் என்றார். எந்த ஈராக் என்று நான் கேட்டேன். கூபா என்று அவர் சொன்னார். கூபா என்ற பெயரை கேட்டவுடன் என் சிந்தனையில் சில நினைவுகள் தோற்றமளித்தன. நான் கேட்டேன், தற்பொழுது கூபாவில் இறை வேதத்தையும் இறை தூதரின் வழிமுறைகளையும் அதிகமாக அறிந்தவர் யார் என்பதை தாங்கள் அறிவீர்களா என்று கேட்டேன். அபு யூசுப், முகம்மது பின் ஹசன் இருவரும் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத் அவர்களின் புகழ்பெற்ற மாணவர்கள். கூபாவில் நம்பிக்கைக்குரிய மார்க்க தீர்ப்பு வழங்கும் மேதைகள் என்று அவர் சொன்னார். தாங்கள் ஈராக்கிற்கு எப்போது திரும்புவீர்கள் என்பதை கூற இயலுமா என்று நான் கேட்டேன். நாங்கள் நாளை அதிகாலையிலேயே இங்கிருந்து புறப்பட இருக்கிறோம் என்று அவர் சொன்னார். இதை கேட்டதும் நான் இமாம் மாலிக் அவர்களிடம் விரைந்தேன். அவர்களிடம் சொன்னேன், நான் அதிகம் ஹதீஸ் கலையை கற்றுக்கொள்வதற்காகவே ஊரை விட்டு புறப்பட்டேன் என்பதை தாங்கள் அறிவீர்கள். கூபாவிலும் ஹதீஸ் கலையில் பல அறிஞர்கள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். அவர்களிடம் சென்று பயன்பெற விரும்புகின்றேன். அதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. நாளை இங்கிருந்து ஈராக்கிற்கு செல்லக்கூடிய ஒரு கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. நானும் அவர்களுடன் இலகுவில் ஈராக் போய் சேர்ந்து விடுவேன். இமாம் அவர்கள் எனக்கு தைரியம் ஊட்டினார்கள்.
கல்வியின் நன்மைகள் முடிவதில்லை. மாணவர்களுக்காக வானவர்கள் தங்கள் இறக்கைகளை விரிக்கின்றார்கள் என்பதையும் தாங்கள் அறிவீர்கள். எனவே தாங்கள் அவசியம் சென்று வாருங்கள். என் நல்லாசிகளும் பிரார்த்தனைகளும் என்றும் உங்களுக்கு இருக்கும் என்று கூறினார்கள். இமாம் மாலிக் அவர்களின் உரைகளை கேட்டு எனக்கு தைரியம் ஏற்பட்டது. நான் ஈராக் செல்ல உறுதி கொண்டேன். ஈராக் வாசிகளிடம் சென்று நானும் அவர்களுடன் வருவதாக அறிவித்தேன். இமாம் மாலிக் அவர்கள் இரவிலேயே என் பயணத்திற்கு வேண்டிய பொருட்களையும் உணவையும் தயார் செய்து அதிகாலையில் ஈராக் வாசிகளுடன் என்னை அனுப்பி வைப்பதற்காக மதினாவுக்கு வெளியில் பக்கி வரை வந்தார்கள். பக்கி வந்து சேர்ந்த பொழுது கூபாவுக்கு செல்ல வாடகைக்கு ஒட்டகம் யாரிடமாவது இருக்கிறதா என்று இமாம் அவர்கள் கேட்டார்கள். இதை கேட்ட எனக்கு மாபெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. இமாம் அவர்கள் பலமுறை கேள்வி எழுப்பினார்கள். என்னால் அதை பொறுத்து கொள்ள இயலவில்லை. எனவே நான் இமாம் அவர்களிடம், தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? என்னிடமோ எந்த பணமும் கிடையாது. தங்கள் நிலைமையும் நான் அறிந்திருக்கிறேன். அவ்வாறு இருக்க எனக்காக தாங்கள் ஒட்டகத்தை வாடகைக்கு அமர்த்த விரும்புகிறீர்களே, இது எவ்வாறு இயலும் என நான் கேட்டேன். அதற்கு இமாம் அவர்கள் புன்னகை புரிந்தவர்களாக என்னிடம் இரகசியமாக கூறினார்கள். இரவு இசா தொழுகைக்கு பிறகு நான் வீடு சென்றபோது அங்கு ஒருவர் வந்து குரல் கொடுத்தார். நான் வெளியே வந்து பார்த்தேன். அங்கே அப்துல் ரஹ்மான் பின் காசிம் என்பவர் நின்று கொண்டிருந்தார். அவர் கையில் ஏதோ நன்கொடை பொருள் இருப்பதை கண்டேன். அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வற்புறுத்தலானார். நானும் சம்மதிக்கவே அவர் என் கையில் ஒரு பையை கொடுத்துவிட்டு விடைபெற்று சென்று விட்டார். பையை வாங்கி கொண்டு நான் உள்ளே சென்று திறந்து பார்த்தபோது அதில் 100 பொற்காசுகள் இருந்தன. என் மனைவி மக்களுக்காக 50 பொற்காசுகளை வைத்துவிட்டு 50 காசுகளை தங்களுக்காக எடுத்து வந்துள்ளேன். இப்படி இமாம் அவர்கள் கூறினார்கள். இமாம் அவர்களின் இந்த தாராள தன்மையை கண்டு நான் மலைத்து விட்டேன். இவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர் என்று என் உள்ளம் கூறியது. கூபாவுக்கு செல்ல ஒட்டகத்திற்கு வாடகை 4 தீனார் முடிவு செய்யப்பட்டது. ஒட்டகக்காரனுக்கு 4 தீனார்களை கொடுத்துவிட்டு மற்ற தீனார்களை என்னிடம் கொடுத்து விட்டார்கள். எங்கள் கூட்டம் புறப்பட்டது. இமாம் அவர்கள் வெகு நேரம் அங்கேயே நின்று எங்கள் கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு எங்கள் பார்வையிலிருந்து மறைந்து விட்டார்கள். எங்கள் கூட்டம் சென்று கொண்டே இருந்தது. நாங்கள் பயணம் ஆரம்பித்து 24 நாட்கள் உருண்டோடின. இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.